வணக்கம். வெல்கம் டு ஏஜேஆர் லா ஆஃபிஷியல் யூடியூப் சேனல். இன்னும் நீங்க இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா அப்போ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டா கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி உடைய அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கிரேட் 2 எக்ஸாம் சிலபஸ்ல இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த மைனர் ஆக்ட்ஸ் ஆன தி தமிழ்நாடு பிரைவேட் கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் ரெகுலேஷன் ஆக்ட் 1997, ஆக்ட் நம்பர் 4 ஆஃப் 1997. வாங்க இப்ப இந்த ஆக்ட் எதுக்காக கொண்டு வந்தாங்க, எந்த ஒப்ஜெக்டிவோட இந்த ஆக்ட் வந்து எனாக்ட் பண்ணாங்க அப்படின்றத பார்க்கலாம். 90ஸ்ல பிரைவேட் கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ், அதாவது தனியார் மருத்துவமனை நிறுவனங்களுடைய வளர்ச்சி என்பது ரொம்ப பெரிதாக இருந்தது. ஒரு மஷ்ரூம் growth. எங்க திரும்பினாலும் ஒரு தனியார் மருத்துவமனை நிறுவனம், புதுசா நிறைய மருத்துவமனைகள் வந்து, அதுவும் தனியார் மருத்துவமனைகள் வந்து உருவாகிக்கிட்டு இருந்த அந்த காலகட்டம். ஆனா உருவாச்சே தவிர அது வந்து ஒரு ஆர்கனைஸ்டான ஃபேஷன்ல ரன் பண்ணல அப்படின்ற ஒரு டிராபேக், ஒரு லிமிடேஷனோடவே இருந்த காலகட்டம் அது. அப்போ அதையொட்டி தமிழக அரசு என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, எல்லா இடத்துலயும் தனியார் மருத்துவமனைகள் இருக்கு, வளர்ந்துகிட்டே வருது, ரொம்ப வேகமான வளர்ச்சி அடைஞ்சிட்டு வர அந்த காலகட்டத்துல ஒழுங்கான முறையில அதை வந்து நடத்தலையே யாரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பரான ஒரு ஆர்கனைஸ்டான ஃபேஷன்ல அதை நடத்தப்படலை அப்படின்ற அந்த டிராபேக்கும் இருக்கு அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணி என்ன பண்றாங்க, இதனால பொதுமக்கள் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லி இதை ஒழுங்குமுறைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வராங்க. அப்போ ஒழுங்குமுறைப்படுத்துறதுக்கு ஏதாவது சட்டம் இருக்கான்னு சொன்னா கையில சட்டம் இல்லாத காரணத்தினால ஒழுங்குமுறை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு மைனர் ஆக்டை கொண்டு வராங்க. அந்த மைனர் ஆக்ட் தான் தி தமிழ்நாடு பிரைவேட் கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் ரெகுலேஷன் ஆக்ட் 1997. இந்த சட்டத்தை கொண்டு வராங்க ஒழுங்குமுறைப்படுத்துறதுக்காக. இது 1997 வருடத்து 4வது சட்டமாகும். இப்போ வாங்க இந்த ஆக்டை பார்க்கலாம். இதோட ஆக்டோட லாங் டைட்டில பார்க்கலாம். நம்ம லாங் டைட்டில் இருந்து எதை வந்து கத்துக்குவோம் அப்படின்னு சொன்னா, லெஜிஸ்லேட்டர்ஸோடைய அந்த இன்டென்ஷன், எதற்காக ஒரு சட்டம் இயற்றப்படுகிறது என்கின்ற அந்த ஒப்ஜெக்டிவே வந்து நமக்கு அந்த லாங் டைட்டில் இருந்து தான் நம்ம வந்து தெரிஞ்சுப்போம். இந்த லாங் டைட்டில்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, தனியார் மருத்துவமனை நிறுவனங்களை வந்து ஒழுங்குமுறைப்படுத்துவதற்காக தான் இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த சட்டம் ஆளுநருடைய ஒப்புதலை எந்த தேதியில வந்து பெற்றுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா 14th February 1997. 14th February 1997ல தான் இது கவர்னருடைய அசன்ட்டை ரிசீவ் பண்ணிருக்கு இந்த பில். அதுக்கப்புறம் இந்த ஆக்டா இருக்கு. என்னைக்கு இந்த ஆக்ட் வந்து என்போர்ஸ்மெண்ட்டுக்கு வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா 14th April 1997ல இருந்து இது எஃபெக்டுக்கு வந்ததாக சொல்லியிருக்காங்க. இந்த ஆக்ட்ல டோட்டலா 15 செக்ஷன்ஸ் இருக்கு. செக்ஷன் 1 ஆஸ் யூஷுவல் ஷார்ட் டைட்டில், எக்ஸ்டென்ட் அண்ட் கமென்ஸ்மெண்ட் பத்தி தான் பேசுது. வாங்க என்ன பேசுதுன்னு பார்த்துடலாம். ஆக்டோட பேர் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது தமிழ்நாடு பிரைவேட் கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் ரெகுலேஷன் ஆக்ட் 1997. இதோட எக்ஸ்டென்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, என்டையர் தமிழ்நாடு, டு த ஹோல் ஆஃப் த ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடுக்கும் இந்த சட்டம் வந்து விரிவடைகிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மூணாவது த கமென்ஸ்மெண்ட், என்னைக்கு எஃபெக்ட்ல இருந்து வந்ததுன்னு பாத்தீங்கன்னா, அசன்ட் வாங்கின தேதி தான் வந்து 14th February 1997. ஆளுநருடைய ஒப்புதலை இந்த சட்டம் வந்து 14th February 1997 வாங்குச்சு. ஆனா என்னைக்கு கமென்ஸ்மெண்ட் ஆச்சுன்னு பாத்தீங்கன்னு சொன்னா 14th April 1997. ஸோ இது ரெண்டுத்துக்குமே வந்து வித்தியாசம் இருக்கு. இதுக்கு நீங்க வந்து ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுங்க. செக்ஷன் 2 வந்து ஆஸ் யூஷுவல் டெஃபினிஷன் கிளாஸ் பத்தி தான் சொல்லுது. மொத்தம் 3 டெஃபினிஷன்ஸ் இருக்கு. ரொம்ப பிரைம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டெஃபினிஷன்னா 2 clause C சொல்லியிருக்கக்கூடிய பிரைவேட் கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் என்ற இந்த எக்ஸ்பிரஷனோட தான் வந்து இம்பார்ட்டன்டான டெஃபினேஷன். ஆனா நம்ம எல்லா டெஃபினேஷன்ஸையும் ஒரு வாட்டி பார்த்துடலாம். 2 clause A காம்பிடென்ட் அத்தாரிட்டினா யாரு அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, காம்பிடென்ட் அத்தாரிட்டி மீன்ஸ் எனி அத்தாரிட்டி, ஆஃபீஸர் ஆர் பர்சன் appointed by the government by notification to perform the functions of the competent authority under this act, and different competent authority may be appointed for different areas. அப்ப என்ன சொல்றாங்க, இந்த சட்டத்தின் கீழ் ஒரு காம்பிடென்ட் அத்தாரிட்டி என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணணுமோ அதை பெர்ஃபார்ம் பண்றதுக்காக அரசு ஒரு அத்தாரிட்டி, ஒரு நபரையோ ஒரு ஆபீசரையோ நியமிச்சாங்கன்னு சொன்னா, அத்தகைய நியமனம் பண்ணப்பட்ட அந்த ஆபீசர், அந்த அத்தாரிட்டி அல்ல அந்த ஒரு நபர், அவ்வாறு நியமிக்கப்பட்ட அந்த நபரை தான் வந்து காம்பிடென்ட் அத்தாரிட்டின்னு சொல்லணும் இந்த சட்டத்துப்படி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேற வேற ஏரியாவுக்கு வேற வேற காம்பிடென்ட் அத்தாரிட்டிஸை கூட நியமிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த டெஃபினிஷன்ல சொல்றாங்க. 2 clause A காம்பிடென்ட் அத்தாரிட்டியை பத்தி சொல்லுது. இப்ப வாங்க நான் செக்ஷன் 13க்கு போறேன்.
செக்ஷன் 13 என்ன சொல்லுதுன்னு சொன்னா காம்பீட்டன்ட் அத்தாரிட்டி எக்ஸெட்ரா டு பி பப்ளிக் சர்வெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. எப்படின்னா நான் ஒரு வாட்டி படிச்சுடுறேன். எவ்ரி அத்தாரிட்டி அண்ட் எவ்ரி ஆஃபீஸர் duly authorized to exercise the powers or to discharge any duty imposed on it or him by or under this act shall be deemed to be a public servant within the meaning of section 21 of Indian Penal Code. அப்போ இந்த சட்டத்தின் கீழ் நியமிக்கப்படுகிற அத்தாரிட்டி இல்ல எவ்ரி ஆஃபீஸர் எனி பர்சன் அரசால் நியமிக்கப்படுகிற அந்த நபர் காம்பீட்டன்ட் அத்தாரிட்டியுடைய டியூட்டிஸை பெர்ஃபார்ம் பண்றது, அந்த ஃபங்க்ஷன்ஸை பெர்ஃபார்ம் பண்றது, அந்த பவர்ஸ் எக்ஸசைஸ் பண்றதுக்காக அரசால் நியமிக்கப்படக்கூடிய அந்த நபர் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்தியன் பீனல் கோட்ல செக்ஷன் 21 கீழே பப்ளிக் சர்வெண்ட் டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. அங்க என்ன டிஃபைன் பண்ணியிருக்காங்களோ த சேம் மீனிங், அதே மீனிங்கை தான் இங்க வந்து பொருத்தி பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இங்க சொல்லக்கூடிய இந்த காம்பீட்டன்ட் அத்தாரிட்டி இஸ் அ பப்ளிக் சர்வெண்ட். எப்படின்னா ஐபிசி கீழே செக்ஷன் 21ல என்ன மீனிங் கொடுத்துருக்கோ அதே மீனிங் இங்க நீங்க எடுத்துக்கணும், கன்சிடர் பண்ணிக்கணும்னு சொல்றதுனால இந்த காம்பீட்டன்ட் அத்தாரிட்டி இஸ் அ பப்ளிக் சர்வெண்ட். 2 clause B என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா கவர்மெண்ட்னா யாருன்னு சொல்றாங்க. இங்க அவங்க ஸ்டேட் கவர்மெண்ட் தான் மீன் பண்றாங்க. செக்ஷன் 2 clause C வந்து பிரைவேட் கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் என்ற இந்த டேர்ம் வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. மீன்ஸ் அண்ட் இன்க்ளூட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இன்க்ளூட்ஸ் சொல்றதுனால இட்ஸ் அன் இன்க்ளூசிவ் டெஃபினேஷன். நிறைய கேட்டகரிஸ் ஒரு 3 சப் கிளாஸஸ் இருக்கு. அதுல வாங்க ஒன்னொன்னா எதெல்லாம் வந்து பிரைவேட் கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்கன்றத பார்க்கலாம். ஸோ 2 clause C கீழே சப் கிளாஸ் 1ல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா a general hospital, maternity hospital or dispensary is a private clinical establishment சொல்றாங்க. ஒரு பொது மருத்துவமனையோ அல்லது மகப்பேறு மருத்துவமனையோ அல்லது ஒரு டிஸ்பென்சரியோ வந்து ஒரு மருந்தகமோ ஒரு பிரைவேட் கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், அதாவது தனியார் மருத்துவமனை நிறுவனம் அப்படின்னு சொல்றாங்க. இது சப் கிளாஸ் 1 கீழே. இதே வந்து செக்ஷன் 2 clause C சப் கிளாஸ் 2 கீழே என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா an institution or center by whatever name called where physically or mentally sick or injured or infirm person is admitted either as an inpatient or outpatient or treatment with or without the aid of operative procedures. அப்போ ஒரு இன்ஸ்டிடியூஷனோ ஒரு மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷனோ இல்ல சென்டரோ நீங்க எப்படி வேணாலும் பேர் வச்சிருக்கலாம். ஆனா அந்த இன்ஸ்டிடியூஷன்லயோ அந்த சென்டர்லயோ உடல் நலம் சரியில்லாதவங்க அல்லது மனநலம் சரியில்லாதவர்களை either inpatient or outpatient உள் நோயாளியாகவோ அல்லது புற நோயாளியாகவோ அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பாக்குறாங்க. அந்த ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னா either with the aid of operative procedures or not அப்படின்னு சொன்னா எப்படி இருந்தாலும் நீங்க சர்ஜிக்கலான ஒரு ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜர்ஸோட அங்க வந்து நீங்க ட்ரீட்மெண்ட் அந்த நோயாளிகளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் சரி, இல்ல சர்ஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல அந்த ஆப்ரேட்டிவ் ப்ரொசீஜர்ஸ் இல்லாம நீங்க வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்தாலும் சரி, அத்தகைய நோயாளிகளுக்கு மருத்துவம் வந்து செய்யக்கூடிய அந்த இன்ஸ்டிடியூஷனோ இல்ல சென்டர்ஸோ அதுவும் பிரைவேட் கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் தான் அப்படின்னு சொல்றாங்க. இது 2வது கேட்டகரி. 3வது கேட்டகரியில என்ன சொல்றாங்க, தட் இஸ் சப் கிளாஸ் 3 கீழே என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா a clinic catering to radiological, biological or other diagnostic or investigative services with the aid of laboratory or other medical equipments established and administered or maintained by any person or body of persons, whether incorporated or not, but does not include a clinical establishment established and administered or maintained by the state government or central government or local authority or a company or a corporation owned or controlled by the state government or central government. லேபரேட்டரி ஆய்வு கூடங்களை வைத்து அங்க டயக்னோசிஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு அங்க ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருந்து அப்படிப்பட்ட எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை நீங்க ரன் பண்ணி அட்மினிஸ்டர் பண்றீங்க. ஆனா நாட் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் கவர்மெண்ட் ஆர் எனி அதர் அத்தாரிட்டி, லோக்கல் அத்தாரிட்டி. அது மாதிரி இல்லாம நீங்க யுவர் செல்ஃபா நீங்க ரன் பண்ணி அட்மினிஸ்டர் பண்றீங்க அப்படின்னு சொன்னா தட் இஸ் a private clinical establishment. ஆனா அதே establishment if it is coming under the control of the state government or central government or a company, if it is owned by the state government or central government or a local authority, அது வந்து private clinical establishment ஆகாது அப்படின்னு இந்த செக்ஷன் கீழே சொல்றாங்க. இப்போ பிரைவேட் கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை பத்தி நம்ம டெஃபினேஷன்ல பார்த்தோம். எதெல்லாம் பிரைவேட் கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எதெல்லாம் இல்லை அப்படின்றத பார்த்தோம்.
ஒரு பிரைவேட் கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை ஒழுங்குமுறைப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா இதுக்கு ஒரு சில ரெகுலேஷன் ஆஸ்பெக்ட்ஸ் என்னென்ன வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா இதை வந்து முறைப்படி பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்றாங்க. அதுக்குன்னு ஒரு சர்டிபிகேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுக்கணும். இதெல்லாம் வந்து இப்படி எல்லாம் பண்ணா ஒழுங்குமுறைப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லும் போது பிரைவேட் கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்றது அந்த ப்ரொசீஜர் எந்த செக்ஷன் கீழே சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா செக்ஷன் 3 இந்த தமிழ்நாடு பிரைவேட் கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் ரெகுலேஷன் ஆக்ட் 1997 கீழே செக்ஷன் 3ல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் பிரைவேட் கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ். இதுல மொத்தம் 3 சப்செக்ஷன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் சப்செக்ஷன் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா ஆன் ஆர் ஆஃப்டர் த டேட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் திஸ் ஆக்ட், இந்த சட்டம் அமலுக்கு வந்த நாள்ல இருந்து அந்த நாள்லயோ இல்ல அதுக்கப்புறமோ எந்த ஒரு நபருமே வந்து ஒரு பிரைவேட் கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை வந்து ரன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு சொன்னா அவங்க முறைப்படி ரெஜிஸ்டர் பண்ணாம அத்தகைய தனியார் மருத்துவமனை நிறுவனத்தை வந்து நடத்த கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நீங்க ரெஜிஸ்டர் பண்ணாம ஒரு தனியார் மருத்துவமனை நிறுவனத்தை நீங்க வந்து நடத்த முடியாது. எந்த செக்ஷன் கீழே அப்படின்னு சொன்னா செக்ஷன் 3 சப்செக்ஷன் 1 கீழே சொல்றாங்க. இதுல 2 ப்ரொவிசோ இருக்கு இந்த சப்செக்ஷன்ல. ஃபர்ஸ்ட் ப்ரொவிசோ என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா சரி கமென்ஸ்மெண்ட் ஆன தேதியில இருந்து வந்து நீங்க வந்து பதிவு பண்ணாம பண்ண முடியாது. ஆனா கமென்ஸ்மெண்ட் ஆன டேட்டுக்கு முன்னாடியே பிரைவேட் கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்லாம் வச்சு எக்ஸிஸ்டன்ஸ்ல இருக்கு. அப்ப அவங்க என்ன பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா ஆன் த டேட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் தி ஆக்ட் பிரைவேட் கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எக்ஸிஸ்டன்ஸ்ல இருக்கு, ஏற்கனவே ரன் பண்ணி நடத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன சொல்றாங்க இந்த கமென்ஸ்மெண்ட் ஆன தேதியில இருந்து 3 மாசம் வித்தின் 3 monthsக்குள்ள நீங்க காம்பிடென்ட் அத்தாரிட்டிக்கு அப்ளை பண்ணி நீங்க உங்களோட பிரைவேட் கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க, அப்பதான் நீங்க நடத்த முடியும். ஸோ அவங்க கொடுத்த அந்த டைம் ஃப்ரேம் இப்ப அது அப்ளிகபிள் ஆகாது. அன்னைக்கு கமென்ஸ்மெண்ட் ஆன தேதியில இருந்து ஆக்ட் வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு வந்த தேதியில இருந்து 3 monthsக்குள்ள டைம் பீரியட் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே எக்ஸிஸ்டன்ஸ்ல இருந்த அந்த பிரைவேட் கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து நீங்க உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்குறோம். இந்த 3 monthsக்குள்ள நீங்க வந்து உங்களுடைய கிளினிக்ஸ் எல்லாம் நீங்க வந்து தனியார் மருத்துவமனைகள்ல நீங்க வந்து முறைப்படி பதிவு செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி ப்ரொவிசோ 1ல சொல்றாங்க. ப்ரொவிசோ 2 கீழே என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதே சப்செக்ஷன்ல 2வது ப்ரொவிசோ இருக்கு. ப்ரொவைடட் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா சரிங்க ஆன் த டேட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் திஸ் ஆக்ட் வந்து ஏற்கனவே எக்ஸிஸ்டன்ஸ்ல இருக்கு. அவங்களுக்கு என்ன சொல்றாங்க நீங்க வந்து உங்களுக்கு டைம் பீரியட் கொடுத்துருக்கோம் வித்தின் 3 months அந்த டேட்ல இருந்து கமென்ஸ் ஆன டேட்ல இருந்து வித்தின் 3 monthsக்குள்ள நீங்க வந்து முறைப்படி வந்து பதிவு பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆனா 4 months அந்த டேட்ல இருந்து கமென்ஸ்மெண்ட் டேட்ல இருந்து 4 months எக்ஸ்பைரி ஆனதுக்கு அப்புறம் யாருமே ஏற்கனவே எக்ஸிஸ்டன்ஸ்ல நீங்க கிளினிக் ரன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்க யாருமே வந்து மேற்கொண்டு அந்த நிறுவனத்தை நடத்தக்கூடாது, நீங்க பதிவு பண்ணாம நடத்தக்கூடாது. unless you register it, unless you have applied for registration, you shall cease to run the clinic. இந்த ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான அப்ளிகேஷன் வந்து யார்கிட்ட கொடுக்கணும் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்றதுதான் வந்து செக்ஷன் 3 சப்செக்ஷன் 2 கீழே சொல்லியிருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அப்ளிகேஷனுமே யார்கிட்ட நீங்க வந்து எடுத்துட்டு போய் டு whom the application should be given அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா the competent authorityன்னு ஒருத்தரை பார்த்தோம் இல்லைங்களா. செக்ஷன் 2 clause A கீழே டிஃபைன் பண்ணி செக்ஷன் 13ல ஒரு பப்ளிக் சர்வெண்ட்னு சொல்லியிருப்பாங்க. அத்தகைய காம்பிடென்ட் அத்தாரிட்டி கிட்ட தான் நீங்க அப்ளை பண்ணணும். அதுக்குன்னு ஒரு ப்ரிஸ்கிரைப்ட் ஃபார்ம் இருக்கும். அந்த மேனர்ல நீங்க அப்ளிகேஷனை பூர்த்தி பண்ணி அதுக்கு ஃபீஸும் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. நாட் எக்ஸீடிங் 5000 rupees, 5000க்கு மிகாமல் ஃபீஸ் வந்து கட்டணம் வந்து அதுக்கு நிர்ணயிச்சிருப்பாங்க. அந்த கட்டணத்தோடு சேர்ந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்மையும் ஃபில்அப் பண்ணி நீங்க அதுக்கான ப்ரொசீஜர்ஸை கம்ப்ளை பண்ணி நீங்க காம்பிடென்ட் அத்தாரிட்டிக்கு கொடுத்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சப்செக்ஷன் 2 கீழே சொல்றாங்க. சப்செக்ஷன் 3 கீழே என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா no private clinical establishment வந்து shall be registered under this act unless the competent authority is satisfied that such private clinical establishment is in a position to provide such specified specialized services and facilities, possess such skilled manpower and equipments and conditions as may be prescribed. அப்போ நீங்க அப்ளிகேஷன் போட்டுட்டா உடனே வந்து அந்த ஒரு நபர் வந்து அப்ளிகேஷன் ஃபைல் பண்றாரு காம்பிடென்ட் அத்தாரிட்டி கிட்ட, நான் ஒரு பிரைவேட் கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் நடத்த போறேன், நீங்க வந்து எனக்கு பெர்மிஷன் கொடுங்க, கிராண்ட் பண்ணுங்க ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அப்படின்னு சொல்லி ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்தாதான் நாங்க பண்ண முடியும், ஸோ நீங்க ரெஜிஸ்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி
அப்ளிகேஷனையும் ஃபீஸையும் கொடுத்துட்டா இம்மீடியட்டா காம்பிடென்ட் அத்தாரிட்டி அது வந்து ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருவாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படி கொடுக்க மாட்டாரு. ஏன்னா அந்த காம்பிடென்ட் அத்தாரிட்டி ஹேஸ் டு சாட்டிஸ்ஃபை ஹிம்செல்ஃப். நல்ல எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை அவங்களால உருவாக்கி ரன் பண்ண முடியும். எங்கேயுமே வந்து பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாம பெஸ்ட் சர்வீசஸும் அவங்களால வந்து மெடிக்கல் சர்வீசஸும் அவங்களால கொடுக்க முடியும். அதுக்கான எக்யூப்மெண்ட், அதுக்கான மேன் பவர், அதுக்கான ஸ்கில்டு ட்ரெயின்டு பீப்புள் வந்து அவங்க வச்சிருக்காங்க. அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு. இந்த ஸ்பெஷலைஸ்டு சர்வீசஸை வந்து அவங்களால பெட்டர் வேல அவங்களால ப்ரொவைட் பண்ண முடியும்ன்ற அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் அவருக்கு கிடைச்சிச்சுன்னு சொன்னா அத்தகைய அந்த காம்பிடென்ட் அத்தாரிட்டி என்ன பண்ணுவாரு, அவர் அப்பதான் வந்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணுவாரு. இல்லைன்னா ஒரு நோ சச் ரெஜிஸ்ட்ரேஷன் ஷால் பி டன் பை தி காம்பிடென்ட் அத்தாரிட்டி. இல்லைன்னா அவர் ரெஜிஸ்டர் பண்ண மாட்டார். அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கணும், இவங்களால இதை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பூர்த்தி பண்ண முடியும், நிறைவேற்ற முடியும்ன்ற அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் அவருக்கு வந்தாதான் அதை ரெஜிஸ்டர் பண்ணுவார். இது செக்ஷன் 3, ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் பிரைவேட் கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ். இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இதுக்கான கிரைட்டீரியா எல்லாம் கொடுத்துருக்காங்க. செக்ஷன் 4 கீழே என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சர்டிபிகேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன். சர்டிபிகேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் பத்தி சொல்லுது. இது கீழே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 5 சப்செக்ஷன்ஸ் இருக்கு. இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா காம்பிடென்ட் அத்தாரிட்டிக்கு அப்ளிகேஷன் ஃபைல் பண்றாங்க, கூட ப்ரிஸ்கிரைப்டு ஃபீஸ் வச்சு சேர்த்து கொடுத்த கம்பெனி பண்ணி ஒரு அப்ளிகேஷனை கொடுக்குறாங்க டு ரெஜிஸ்டர் த பிரைவேட் கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட். அப்போ அந்த காம்பிடென்ட் அத்தாரிட்டி என்ன பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் அவர் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு என்கொயரியை வந்து அவர் நடத்தணும். ஹி ஹாஸ் டு ஹோல்ட் அண்ட் என்கொயரி. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு அப்ளிகேஷன் வந்திருக்கு, அது மேல வந்து அவரு என்கொயரி பண்ணணும். இவங்களால அதை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியுமா, அந்த மேல சொன்ன அந்த விஷயங்கள் இதெல்லாம் வந்து செக் பண்ணி என்கொயரி பண்ணி அதுக்கப்புறம் அவர் சாட்டிஸ்ஃபை ஆனதுக்கு அப்புறம் என்ன சாட்டிஸ்ஃபை ஆகணும் அப்படின்னு சொன்னா இந்த ஆக்ட் கீழே அதை ஒட்டி ஃப்ரேம் பண்ணியிருக்கக்கூடிய ரூல்ஸ் கீழே இருக்கக்கூடிய எல்லா கண்டிஷன்ஸையும், எல்லா கிரைட்டீரியாவும், எல்லா ரெக்குவயர்மெண்ட்ஸையுமே இவங்க வந்து கம்ப்ளை பண்ணியிருக்காங்க, ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அந்த காம்பிடென்ட் அத்தாரிட்டி வந்து சாட்டிஸ்ஃபை ஆனாரு அப்படின்னு சொன்னா தென் ஹி வில் கிராண்ட் தி certificate of registration to such private clinical establishment. Subsection 2 கீழே என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா என்கொயரி நடத்தினதுக்கு அப்புறம் giving an opportunity to the other person, அந்த அப்ளிகண்ட்டுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து ஒரு ரீசனபிள் ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு கொடுத்து அவங்களுடைய தரப்பு கேட்டதுக்கு அப்புறம் அவர் வந்து இந்த காம்பிடென்ட் அத்தாரிட்டி he feels that நோ இந்த ரெக்குவயர்மெண்ட்ஸ் எல்லாம் அவங்க வந்து கம்ப்ளை பண்ணல, சரியா வந்து கம்ப்ளை பண்ணல, ஃபுல்ஃபில் பண்ணலன்ற அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து அவருக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா இஸ் நாட் சாட்டிஸ்ஃபைட் டோட்டலி அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரீசன்ஸ் டு பி ரெக்கார்டட் இன் ரைட்டிங். அவர் எழுத்து மூலமாக அதற்கான காரணங்களை வந்து எழுதிட்டு அந்த அப்ளிகேஷனை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவார். ஸோ முதல்ல அந்த கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாங்க, ரெக்குவயர்மெண்ட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்கன்னா சர்டிஃபிகேட் கிராண்ட் பண்ணிடுவாரு. சப்செக்ஷன் 2 கீழே அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் அவங்க கம்ப்ளை பண்ணல, அந்த கிரைட்டீரியாவை அவங்க ஃபுல்ஃபில் பண்ணல, அந்த ரெக்குவயர்மெண்ட்ஸை அவங்க ஃபுல்ஃபில் பண்ணல அப்படின்னு சொன்னா அதனால அவர் சாட்டிஸ்ஃபை ஆகலன்னு சொல்லும் போது அவர் என்ன பண்ணுவாரு, இமீடியட்டா வந்து அதுக்கான ரீசன்ஸ் ஸ்பீக்கிங் ஆர்டரா இருக்கணும், காரணங்களை சைட் பண்ணி அதை வந்து நிராகரிக்கணும் அந்த அப்ளிகேஷன். ஸோ அதுக்கான ரீசன்ஸை ரெக்கார்ட் பண்ணி ரைட்டிங்ல எழுத்துப்பூர்வமாக அந்த காரணங்களை எழுதி இந்த காரணங்களுக்காக இந்த அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணப்படுதுன்னு சொல்லி அதை ரிஜெக்ட் பண்ணிடுவாரு. சப்செக்ஷன் 3 கீழே 4(3) கீழே என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எவ்ரி சர்டிபிகேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் அதோட வேலிடிட்டி பீரியட் பாத்தீங்கன்னா 5 இயர்ஸுக்கு அது வேலிடிட்டி இருக்கு. அந்த வேலிடிட்டி முடிஞ்ச உடனே என்ன பண்ணலாம், அடுத்த 5 வருடங்களுக்கு அதை வந்து ரினியூ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சப்செக்ஷன் 4 கீழே என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரினியூவல் ப்ராசஸ், இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்பெசிஃபைட் டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த டைம் பீரியட்குள்ள நீங்க வந்து அப்ளை பண்ணி ரினியூ பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காது. அந்த ஸ்பெசிஃபைட் டைம்குள்ள நீங்க பண்ணாதான் உங்களுக்கு அதை வந்து ரினியூ பண்ண முடியும் அப்படின்றதெல்லாம் வந்து சப்செக்ஷன் 4 கீழே சொல்லியிருக்காங்க. சப்செக்ஷன் 5 கீழே என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த சர்டிபிகேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்க வந்து அப்ளை பண்ணி ஃபீஸ் எல்லாம் பே பண்ணி காம்பிடென்ட் அத்தாரிட்டி வந்து உங்களுக்கு சர்டிபிகேட்லாம் கிராண்ட் பண்ணிட்டாரு. ஆனா நீங்க அதை தொலைச்சிட்டீங்க, இல்லை அது டேமேஜ் ஆயிடுச்சு, இல்லை மியூட்டிலேட் ஆயிடுச்சு, இல்லை அது வந்து டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு, இது மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த சர்டிபிகேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு ரன் த பிஸ்னஸ். அப்போ அது இல்லை அப்படின்னு சொன்னா என்ன பண்ணலாம்னா அதே காம்பிடென்ட் அத்தாரிட்டிக்கு நீங்க அப்ளை பண்ணுவீங்க. ஸோ அக்காம்பனிட் வித் சச் ஃபீஸ் நீங்க வந்து அப்ளை பண்ணீங்க அப்படின்னு சொன்னா காம்பிடென்ட் அத்தாரிட்டி உங்களுக்கு டூப்ளிகேட் சர்டிபிகேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கொடுப்பாங்க, இஷ்யூ பண்ணுவாங்க. அந்த டூப்ளிகேட் வச்சுக்கலாம் நீங்க.
இது வந்து செக்ஷன் 4. இப்போ செக்ஷன் 5 கீழே என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன் ஆர் கேன்சலேஷன் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன். இந்த சஸ்பென்ஷன் ஆர் கேன்சலேஷன் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் இதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா 2 சப்செக்ஷன்ஸ் இருக்கு. அது 2வது சப்செக்ஷன் கீழே ஒரு ப்ரொவிசோ இருக்கு. ஃபர்ஸ்ட் சப்செக்ஷன் கீழே என்ன சொல்றாங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் எல்லாம் கிராண்ட் பண்ணிட்டாங்க, ரெஜிஸ்டரும் பண்ணிட்டாங்க. பிரைவேட் கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணி சர்டிஃபிகேட்லாம் கிராண்ட் பண்ணிட்டாங்க. ஒன்ஸ் கொடுத்தது தானா, நீங்க எவ்ரி 5 இயர்ஸ் நீங்க ரினியூ பண்றீங்க, அது வேற விஷயம். பட் அந்த கிராண்ட் வந்து கொடுத்தது தானா, அந்த கிராண்ட்டை வந்து திரும்ப கேன்சல் பண்றதோ சஸ்பெண்ட் பண்றதுக்கோ வாய்ப்புகள் இருக்கு. எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா காம்பிடென்ட் அத்தாரிட்டி இருக்காரு இல்லைங்களா, அவரு சியூ மோட்டோவா தானாகவே முன்வந்து ஒரு நோட்டீஸ் அனுப்பலாம். இது மாதிரி நீங்க வந்து நான் இந்த நோட்டீஸ்ல வந்து நாங்க கொடுத்துருக்கக்கூடிய சைட் பண்ணியிருக்கக்கூடிய ரீசன்ஸ் காரணங்களை வந்து அந்த நோட்டீஸ்ல ஸ்பெசிஃபை பண்ணி ஒரு ஷோ காஸ் நோட்டீஸ் வந்து அந்த பிரைவேட் கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு இஷ்யூ பண்ணலாம். ஏன் உங்க எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ரெஜிஸ்டர் பண்றதுக்கு நாங்க கொடுத்த அந்த கிராண்ட்டை நாங்க எதுக்கு வந்து சஸ்பெண்ட் பண்ணக்கூடாது, ஏன் இல்லை ரத்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி, ஏன் அந்த சர்டிஃபிகேட்டை நாங்கள் கேன்சல் பண்ணக்கூடாது, சர்டிஃபிகேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷனை கேன்சல் பண்ணக்கூடாது, இல்லைன்னா சஸ்பெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஷோ காஸ் நோட்டீஸ் வந்து ரீசன்ஸை சைட் பண்ணி தானாகவே வந்து அதாவது சியூ மோட்டோவாவே அவர் அனுப்பலாம் ஒன்று. அப்படி இல்லைன்னா பேஸ்ட் அப்பான கம்ப்ளைண்ட், அவருக்கு ஏதாவது ஒரு புகார் வந்ததுன்னு சொன்னா அந்த புகாரின் அடிப்படையில் ஒரு ஷோ காஸ் நோட்டீஸை வந்து காரணங்கள் சைட் பண்ணி எதுக்காக உங்கள் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடாது, எதுக்காக உங்களோட அந்த நாங்கள் கிராண்ட் பண்ண அந்த சர்டிஃபிகேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த ரெஜிஸ்ட்ரேஷனை ஏன் வந்து சஸ்பெண்ட் பண்ணக்கூடாது, ஏன் இல்லைன்னா வந்து ஏன் அதை ரத்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஷோ காஸ் நோட்டீஸ் வந்து கொடுக்கலாம். இது வந்து சப்செக்ஷன் 1 கீழே. செக்ஷன் 5 சப்செக்ஷன் 1 கீழே ஷோ காஸ் நோட்டீஸ் இஷ்யூ பண்றது ஐதர் சியூ மோட்டோ ஆர் பேஸ்ட் அப்பான கம்ப்ளைண்ட் வந்து இந்த காம்பிடென்ட் அத்தாரிட்டி பண்ணலாம். சப்செக்ஷன் 2 கீழே என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்படி ஒரு நோட்டீஸ் எல்லாம் இஷ்யூ பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணணும், ஹி ஹேஸ் டு ஹோல்ட் அன் என்கொயரி. அதுக்கு ஒரு என்கொயரி வச்சு ரீசனபிள் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அந்த பிரைவேட் கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு அவரு கொடுக்கணும். அவங்க தரப்பையும் வந்து அவர் கேட்கணும் இல்லைங்களா. ஸோ அதுக்கான போதுமான அளவு ரீசனபிள் ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து அந்த வாய்ப்பு மூலமாக அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லி கேட்டு அதை ஹியரிங் தேர் வெர்ஷன் அஸ் வெல் அதை கேட்டுட்டு அவர் சாட்டிஸ்ஃபை ஆகிறாரு எதுல அப்படின்னா, ஆமா இந்த பிரைவேட் கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வந்து பிரீச் பண்ணியிருக்காங்க, இந்த ஆக்ட் கீழே சொல்லியிருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸை கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க, பிரீச் பண்ணியிருக்காங்க, இல்லை அதோட ரூல்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்க ரூல்ஸை வந்து பிரீச் பண்ணியிருக்காங்க, இல்லை சர்டிஃபிகேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கும் சர்டிஃபிகேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன்ல சில கண்டிஷன்ஸ்க்கெல்லாம் சப்ஜெக்டிவ் கண்டிஷன்ஸ் தான் கிராண்ட் பண்ணுவாங்க, அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் இவங்க வயலேட் பண்ணியிருக்காங்க இல்லை பிரீச் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி காம்பிடென்ட் அத்தாரிட்டி சாட்டிஸ்ஃபை ஆகிறாரு அப்படின்னு சொன்னா without prejudice to any other action taken, இது வேற ஏதாவது அந்த கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை வேற ஏதாவது நடவடிக்கை எடுத்தா கூட பாரபட்சம் இல்லாமல் அந்த தனியார் மருத்துவமனை நிறுவனத்துக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் சஸ்பெண்ட் பண்ணலாம் ஃபார் சச் பீரியட் ஆர் அதுக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி ஃபிட் இஃப் ஹி ஃபீல்ஸ் இல்லை இது அதை விட அப்படின்னு சொன்னா அது கேன்சலும் பண்ணலாம், கேன்சல் இட்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ இது சப்செக்ஷன் 2 கீழே சொல்றாங்க. இதுல ஒரு ப்ரொவிசோ இருக்கு. என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா provided that where the competent authority is of the opinion that it is necessary or expedient so to do in the public interest, it may, for the reasons to be recorded in writing, suspend the registration of any private clinical establishment without issuing the notice. அப்போ இதே காம்பிடென்ட் அத்தாரிட்டி மேல வந்து நம்ம சொன்னதுல வந்து சப்செக்ஷன் 1ல என்ன சொன்னோம், ஷோ காஸ் நோட்டீஸ் ஐதர் சியூ மோட்டோ ஆர் பேஸ்ட் ஆன் கம்ப்ளைண்ட் அவங்க வந்து ஒரு ஷோ காஸ் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அத்தகைய ஷோ காஸ் நோட்டீஸ் கூட இல்லாம த சிச்சுவேஷன் டிமாண்ட்ஸ் நெசசிட்டி இருக்கு, அது வந்து இட் இஸ் வெரி மச் எக்ஸ்பீரியன்ட் டு டூ ஸோ இன் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட், பொது நலன் கருதி ஷோ காஸ் நோட்டீஸ் கூட இல்லாம அதுக்கான காரணங்களை வந்து ரைட்டிங்ல ரெக்கார்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த பிரைவேட் கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுடைய ரெஜிஸ்ட்ரேஷனை சஸ்பெண்ட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னு சொன்னா கேன்சல் பண்ணலாம். இது வந்து ஷோகாஸ் நோட்டீஸ் கூட நோட்டீஸே இஷ்யூ பண்ணாம கூட பண்ண முடியும். எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்ல பொதுநலன் கருதி அந்த இதுவை பண்ணலாம். ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுக்காமயே வந்து அந்த ரெஜிஸ்ட்ரேஷனோட இதுவை வந்து சஸ்பெண்ட் பண்ணலாம், கேன்சல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
செக்ஷன் 6 கீழே என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்ஷன் ஆர் என்கொயரி பற்றி சொல்றாங்க. இதில் மொத்தம் இந்த செக்ஷன் 6ல வந்து 4 சப்செக்ஷன் இருக்கு. சப்செக்ஷன் 1 எதை பற்றி சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா competent authority shall have the right to cause an inspection or inquiry in respect of any private clinical establishment, its buildings, laboratories, equipments, and also the work conducted or done by the private clinical establishment, which is to be made by such person or persons as it may direct, and to cause an inquiry to be made in respect of any other matter connected with the private clinical establishment, and that establishment shall be entitled to be represented thereat. அப்போ காம்பிடென்ட் அத்தாரிட்டிக்கு பவர் இருக்கு அந்த பிரைவேட் கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை வந்து என்கொயரி பண்ணி இன்ஸ்பெக்ட் பண்றதுக்கு வந்து அவங்களுக்கு அதிகாரம் இருக்கு. நாட் ஜஸ்ட் த பிரைவேட் கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், இட்ஸ் பில்டிங்ஸ், இட்ஸ் ஒர்க்ஸ், இட்ஸ் லேபரட்டரிஸ், அங்கே ப்ரொவைட் பண்ணக்கூடிய மெடிக்கல் சர்வீசஸ், அந்த எக்யூப்மெண்ட்ஸ் முதற்கொண்டு எல்லாத்தையுமே வந்து அவங்க ஆய்வு பண்றதுக்கு இன்ஸ்பெக்ட் பண்ணி அது மேலே என்கொயரி நடத்துறதுக்கு அவங்களுக்கு வந்து அதிகாரம் இருக்கு. இது வந்து செக்ஷன் 6 சப்செக்ஷன் 1 கீழே. செக்ஷன் 6 சப்செக்ஷன் 2 கீழே என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா அப்படி இன்ஸ்பெக்ட் பண்ணாங்க இல்லைங்களா, அந்த இன்ஸ்பெக்ஷன் என்கொயரி நடத்தினா அதோடைய அந்த ரிசல்ட்டை வந்து ஷால் பி கம்யூனிகேட்டட் வித் தி பிரைவேட் கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட். ஸோ அந்த கம்யூனிகேஷனை நீங்கள் யாருக்கு அவங்க அந்த ரிசல்ட்ஸை யாருக்கு பாஸ் ஆன் பண்ணுவாங்கன்னு சொன்னால் அந்த கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு இந்த காம்பிடென்ட் அத்தாரிட்டி வந்து கம்யூனிகேட் பண்ணுவார். என்ன அப்படின்னு சொன்னால் இந்த என்கொயரி நாங்கள் இன்ஸ்பெக்ட் பண்ணோம், இப்படி என்கொயரி பண்ணதில் அதோட ரிசல்ட் இது வந்திருக்கு, உங்களுக்கு நாங்கள் வந்து அந்த ரிசல்ட்டை அவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு தேவையான அட்வைசஸை வந்து கொடுப்பாங்க. நீங்கள் இது மாதிரியெல்லாம் வந்து ஆக்ஷன் எடுங்க அப்படின்னு சொல்லி இதெல்லாம் நீங்கள் பண்ணணும் பண்ணக்கூடாது, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ்ன்ற மாதிரி அவங்களுக்கு தேவையான எதெல்லாம் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்களோ அந்த மாதிரியான அட்வைஸை வந்து இந்த காம்பிடென்ட் அத்தாரிட்டி அந்த கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு கொடுப்பாங்க. இது சப்செக்ஷன். காம்பிடென்ட் அத்தாரிட்டி இன்ஸ்பெக்ட் பண்ணாங்க, அந்த இன்ஸ்பெக்ஷனோட ரிசல்ட்ஸை வந்து பிரைவேட் கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு சொன்னாங்க, இந்த ஆக்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களை அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க. ஆஸ் அட்வைஸ்ட் அந்த ஆக்ஷன்ஸ் எல்லாம் வந்து இவங்க கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எடுத்திருந்தாங்கன்னு சொன்னால் அதை பற்றின ரிப்போர்ட்டை வந்து யாருக்கு சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் காம்பிடென்ட் அத்தாரிட்டிக்கு ஒரு ஸ்பெசிஃபைட் டைம் பீரியட்குள்ளே அவங்க வந்து ரீசனபிள் டைம்குள்ளே அவங்க சப்மிட் பண்ணியிருக்கணும். இது சப்செக்ஷன் 3 கீழே இருக்கு. சப்செக்ஷன் 4 கீழே என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியட் கொடுத்தும் அந்த அவங்க அட்வைஸ் பண்ண மாதிரி டைரக்ட் பண்ண மாதிரி எந்த ஒரு நடவடிக்கையுமே அவங்க வந்து எடுக்கல. யாரும் இந்த பிரைவேட் கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வந்து அந்த இன்ஸ்பெக்ஷனோட ரிசல்ட்டாக வந்து அவங்க கொடுத்த அந்த அட்வைசஸை இவங்க ஃபாலோ பண்ணலை, இவங்க எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்கல அப்படின்னு சொன்னால் எதுக்காக எடுக்கல, ஏன் பண்ணலை அப்படின்னு சொல்லி அதுக்கான காரணங்கள்லாம் வந்து கன்சிடர் பண்ணதுக்கப்புறம் அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் அந்த பிரைவேட் கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கிட்ட இருந்து வாங்கினதுக்கு அப்புறம் இந்த காம்பிடென்ட் அத்தாரிட்டி என்ன பண்ணுவாங்க, they will issue the such direction as the authority deems fit. எது ஃபிட் கரெக்டான ஒரு டைரக்ஷனாக இருக்குமோ அந்த டைரக்ஷனை வந்து ப்ரைவேட் கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு கொடுப்பாங்க. அண்ட் அதை வந்து கட்டாயம் அவங்க வந்து கம்ப்ளை பண்ணி ஆகணும். அந்த டைரக்ஷன்ஸ் என்ன டைரக்ஷன்ஸ் கொடுக்குறாங்களோ ஃபஸ்ட்டு அட்வைஸாக கொடுப்பாங்க, ரெண்டாவது வந்து அவங்க அதை ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொன்னால் அதை வந்து டைரக்ஷனாகவே கொடுப்பாங்க, அதை கட்டாயம் அவங்க வந்து கம்ப்ளை பண்ணி ஆகணும். செக்ஷன் 7 வந்து அப்பீல்ஸ் பற்றி பேசுது. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ரைவேட் கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வந்து இந்த காம்பிடென்ட் அத்தாரிட்டியோடைய அந்த ஆர்டர்னால அக்ரீவ்ட் ஆகுறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க அப்பீல் போகலான்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னென்ன சர்க்கம்ஸ்டன்சஸ்ல இவங்க அப்பீலுக்கு போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து செக்ஷன் 4 சப்செக்ஷன் 2 கீழே வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு அப்ளை பண்ணும்போது ரெக்குவயர்மெண்ட்ஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ண ஆகலை, அதனால நான் சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னு சொல்லி ரீசன்ஸை ரெக்கார்ட் பண்ணி அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணாரு அப்படின்னு சொன்னால் அதில் அக்ரீவ்ட் ஆனாங்கன்னு சொன்னால் அப்போது அந்த ப்ரைவேட் கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்பீலுக்கு போகலாம். ஒன்று. ரெண்டாவது சர்க்கம்ஸ்டன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் செக்ஷன் 5 கீழே சஸ்பென்ஷன் ஆர் கேன்சலேஷன் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன். அப்போது நீங்கள் வந்து ரூல்ஸ் அந்த ஆக்ட் கீழே கொடுத்துருக்க ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணி அதை வயலேட் பண்ணி ப்ரீச் பண்ணியிருக்கீங்க, அந்த கண்டிஷன்ஸை ப்ரீச் பண்ணியிருக்கீங்க, அது வந்து ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி ஷோகாஸ் நோட்டீஸ் வந்து இஷ்யூ பண்ணி அதை கேன்சல் பண்ணுறாங்க இல்லைங்களா, ரெஜிஸ்ட்ரேஷனை கேன்சல் பண்ணி இல்லைன்னா சஸ்பெண்ட் பண்ணுறாங்க இல்லைங்களா, அப்போது அத்தகைய கேன்சலேஷன் மூலமாகவோ அல்லது சஸ்பென்ஷன் மூலமாகவோ வந்து அக்ரீவ்டாக இருக்காங்க, யார் அந்த ஆர்டர் மூலமாக அக்ரீவ்டாக இருக்காங்க இந்த ப்ரைவேட் கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படின்னு சொன்னால் அவங்க அந்த சர்க்கம்ஸ்டன்ஸில் வந்து அப்பீலுக்கு போகலாம். மூணாவது சர்க்கம்ஸ்டன்ஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அக்ரீவ்டு பை எனி ஆஃப் த டைரக்ஷன் ஆஃப் த காம்பிடென்ட் அத்தாரிட்டி அண்டர் செக்ஷன் 6.
செக்ஷன் 6ல வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணி என்கொயரி பண்றாங்க இல்லைங்களா, அதை பேஸ் பண்ணி எந்தாவது ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணியிருந்தாங்க, அந்த டைரக்ஷன் இஷ்யூ பண்ணும்போது அதனால அக்ரீவ்டா இருந்தாங்கன்னு சொன்னா அப்போ இந்த பிரைவேட் கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வந்து அப்பீலுக்கு போகலாம். அது வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா வித்தின் 30 days ஃப்ரம் த டேட் ஆஃப் ரிசிப்ட் ஆஃப் தி ஆர்டர். ஸோ எல்லாமே ஸ்பீக்கிங் ஆர்டரா தான் இருக்கும். அந்த ஆர்டர் ரிசீவ் ஆன டேட்ல இருந்து 30 daysக்குள்ள வந்து அவங்க அப்பீல் போகணும். அப்பீல் யாருக்குன்னு சொன்னா அதுக்குன்னு ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்க அத்தாரிட்டிக்கு முன்னாடி அவங்க அப்பீல் வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஆக்ட் கீழே பீனல் ப்ரொவிஷன் எதுன்னு பாத்தீங்கன்னா செக்ஷன் 8 வந்து பீனல் ப்ரொவிஷன். இதுல என்ன சொல்லுதுன்னா பனிஷ்மெண்ட் ஃபார் கான்ட்ரிவென்ஷன் ஆஃப் எனி ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் this act. So whoever contravenes any provisions of this act or any rule made thereunder this act or any condition of registration granted thereunder shall be punishable with fine which shall not be less than 5,000 rupees but which may extend to 15,000 rupees provided that the court may for reasons to be recorded in the judgment impose a fine of 5,000 rupees. அப்போ இதுல வந்து ஃபைன் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா இந்த லோவர் லிமிட் வந்து 5,000 கீழே போகாது ஸ்டார்டிங்கே. ஸோ நாட் லெஸ் தென் 5,000 rupees. ஃபைன் அமௌண்ட் வந்து 5,000ல இருந்து வந்து எக்ஸ்டெண்ட் டில் 15,000 rupees வரைக்கும் ஃபைன் போடலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 5,000ல இருந்து 15,000 வரைக்கும். பட் ஒரு ப்ரொவிசோ இருக்கு என்னன்னா ஃபார் த ரீசன்ஸ் டு பி ரெக்கார்டட் இன் த ஜட்ஜ்மெண்ட் கோர்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா 5,000 வந்து ஃபைனா இம்போஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் அது ஃபார் ரெக்கார்டட் இந்த காரணங்களுக்காக வெறும் 5,000 மட்டும் இவங்க மேல ஃபைன் இம்போஸ் பண்றோம்னு சொல்லி for the reasons to be required. Again a speaking order தான் இருக்கணும் எல்லாமே. செக்ஷன் 9 பாத்தீங்க அப்படின்னு சொன்னா offenses by companies தான் நம்ம வந்து இப்ப பார்க்க போறோம். இதுல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 சப்செக்ஷன் இருக்கு. இந்த கம்பெனிஸ் எல்லாம் இந்த offenses செஞ்சா வந்து அவங்களுக்கு என்ன தண்டனை அப்படின்றத பார்க்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் சப்செக்ஷன் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சட்டத்துக்கு கீழே பிரிஸ்கிரைப் பண்ணியிருக்கக்கூடிய offense வந்து இந்த கம்பெனிஸ் வந்து கமிட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா the offense commit பண்ணும்போது every person in charge of the company in the conduct of the business of the company deemed to be guilty அப்படின்னு சொல்றாங்க ஒன்னு. and as well as அந்த persons மட்டும் இல்ல every person மட்டும் இல்ல the company as well as an entity வந்து அது வந்து deemed to be guilty of the offense and shall be liable to be proceeded against and punished accordingly அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கம்பெனி வந்து offense commit பண்ணா அவங்களை விட்டுடுவாங்கன்னா விட மாட்டாங்க. அந்த கம்பெனியை நிர்வகிச்சுட்டு இருக்கக்கூடிய பொறுப்பான அந்த நபர் யார் இருக்காங்களோ அந்த ஆஃபென்ஸ் கமிட் பண்ணும்போது அந்த நபர் வந்து shall be deemed to be found guilty அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்று வந்து and also liable to be punished அப்படின்னு சொல்றாங்க ஒன்று. and as well as the company as well அந்த நபர் மட்டுமல்ல அந்த கம்பெனியும் சேர்த்து அப்படின்னு சொல்றாங்க. இதுல ஒரு ப்ரொவிசோ சொல்லியிருக்காங்க. அந்த ப்ரொவிசோல என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா என்னதான் இந்த ஃபோர்கோயிங் செக்ஷன்ல சப்செக்ஷன்ல எது எப்படி சொல்லியிருந்தாலும் நாட் வித் ஸ்டாண்டிங் இட் சச் பர்சன் வந்து அந்த ஆஃபென்ஸ் வந்து நடக்காம தடுக்கிறதுக்கு எல்லா பிரயத்தனமும் அவர் பண்ணியிருக்காரு அதை ப்ரிவென்ட் பண்றதுக்கு. அதையும் மீறி அது நடந்துச்சுன்னு சொன்னா he shall not be liable for punishment. அதே மாதிரி அவரோட நாலேஜும் இல்லாம நடந்ததுன்னு அவர் ப்ரூவ் பண்ணாருன்னு சொன்னா அப்பவும் வந்து he is not liable for punishment. செக்ஷன் 9 subsection 2ல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா not withstanding anything contained in subsection 1 where any offense punishable under this act has been committed by a company and it is proved that the offense has been committed with the consent or connivance of or is attributable to any neglect on the part of the director, manager, secretary or other officer of the company. Such director, manager, secretary or other officer shall be deemed to be guilty of that offense and shall be liable to be proceeded against and punished accordingly. அப்ப என்ன சொல்றாங்க ஒரு கம்பெனின்னு இருந்தால் அந்த கம்பெனியோட டைரக்டர், செக்ரட்டரி, மேனேஜர் அண்ட் அதர் ஸ்டாஃப்ஸ் இவங்களுடைய கன்சென்ட்டோட இதெல்லாம் நடந்ததுன்னு சொன்னா அவங்க வந்து ஷால் பி டீம்டு டு பி கில்ட்டி அப்படின்னு சொல்றாங்க. அவங்க அது அக்கார்டிங்லி தே வில் பி பனிஷ்ட் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து சப்செக்ஷன் 2. எக்ஸ்பிளனேஷன் இதுல என்ன சொல்லியிருக்காங்க ஃபார் த பர்பஸ் ஆஃப் தி செக்ஷன் கம்பெனினா என்ன அப்படின்னு. அது ஒரு பாடி கார்பரேட். இட் இன்க்ளூட்ஸ் ஃபர்ம், சொசைட்டி, அசோசியேஷன் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் எல்லாமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டைரக்டர்னா இன் ரிலேஷன் டு ஃபர்ம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்ட்னர் இந்த ஃபர்ம். சொசைட்டி ஆர் அசோசியேஷன் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸா இருந்தா அது என்ன வாட் இஸ் இட் அப்படின்னா அதுல வந்து இட் மீன்ஸ் அ பர்சன் ஹூ இஸ் என்ட்ரஸ்டட் under the rules of the society or the other association, the management of the affairs of the society or the other association as the case may be. அதுதான் வந்து
டைரக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இன் ரிலேஷன் டு தி அசோசியேஷன் யூ கால் இட் இன் தட் வே. அதே வந்து ஃபார்ம்னும் போது பார்ட்னரை தான் வந்து அது மீன் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செக்ஷன் 10 வந்து இட் இஸ் டாக்கிங் அபவுட் தி காக்னிசன்ஸ் ஆஃப் தி ஒஃபென்ஸ். இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த காம்பிடன்ட் அத்தாரிட்டி இருக்காரு இல்லைங்களா, அன்லெஸ் அன்டில் ஹீ மேக்ஸ் அ கம்ப்ளைண்ட் எந்த கோர்ட்டுமே காக்னிசன்ஸ் எடுக்க முடியாது. அதுதான் இந்த செக்ஷன் கீழே சொல்றாங்க. செக்ஷன் 10 கீழே இந்த செக்ஷன் ரீட்ஸ் திஸ் வே: no court shall take cognizance of an offense under this act except on a complaint made by the competent authority or any officer authorized in this behalf by the competent authority. அப்போ unless the competent authority இல்ல அவரு வந்து யாரையாவது ஆத்தரைஸ் பண்ணியிருக்காரு எனி அதர் ஆஃபீஸர் ஒரு அத்தாரிட்டின்னு சொன்னா அந்த நபர்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்காம எந்த ஒரு நீதிமன்றமும் வந்து காக்னிசன்ஸ் எடுக்க முடியாது, வழக்கு ஃபைலுக்கு எடுத்துக்கவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க. காக்னிசன்ஸ் ஷல் நாட் பி டேக்கன். ஸோ based upon the complaint which is given by the competent authority only court shall take cognizance. இது செக்ஷன் 10 கீழே சொல்றாங்க. செக்ஷன் 11 கீழே என்ன சொல்றாங்கன்னா, protection of action taken in good faith. செக்ஷன் 11 சப்செக்ஷன் 1 கீழே வந்து ஒரு தனிநபர் குட் ஃபெய்த்ல ஏதாவது செஞ்சிருந்தாருன்னு சொன்னா இந்த ப்ரொவிஷன்ஸ் இன் பர்சூவன்ஸ் ஆஃப் திஸ் ப்ரொவிஷன் ஆஃப் திஸ் ஆக்ட் அதை ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையில் செய்திருந்தான்னு சொன்னா அவரை வந்து குற்றவாளியாக்க முடியாது. அவர் மீறி எந்த விதமான வழக்கோ ப்ரொசீடிங்கோ எதுவுமே எடுக்க முடியாது. அதே மாதிரி தான் ஒரு கவர்மெண்ட் உடைய நடவடிக்கையின் மூலமாக ஒரு நல்லெண்ணத்துல அந்த அரசு வந்து ஏதோ ஒரு நடவடிக்கை எடுத்திருந்தாங்கன்னு சொன்னா அதன் மூலமாக டேமேஜஸ் வந்து சஸ்டெயின் பண்ணியிருக்காங்க அந்த பிரைவேட் கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் சொன்னா அந்த டேமேஜஸ்க்காக வந்து நல்லெண்ணத்தில் அடிப்படையில் செய்த காரணத்தினால குட் ஃபெய்த்ல செஞ்சிருக்கிறதுனால அவங்கள வந்து நீங்க கவர்மெண்ட்டையும் வந்து அவங்க மேல எந்த விதமான சூட்டோ ப்ரொசீடிங்கும் பண்ண முடியாது அப்படின்னு எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செக்ஷன் 12 எதை பத்தி சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, furnishing of returns etc. அப்போ ஒவ்வொரு பிரைவேட் கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டும் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு குறிப்பிட்ட டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. within such extended time as may be fixed by the competent authority in this behalf. competent authority இதுக்கும் ஒரு குறிப்பிட்ட கால வரம்பு வச்சிருப்பாங்க. அதுக்குள்ள என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பிரைவேட் கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் வந்து அவங்களோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அவங்களோட ரிட்டர்ன்ஸ், அவங்களோட அதர் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே வந்து காம்பிடென்ட் அத்தாரிட்டிக்கு வந்து ஃபர்னிஷ் பண்ணணும். அந்த டீடைல்ஸ் எல்லாம் டைம் டு டைம் ஆஸ் whenever it is necessary and whenever it is required இந்த காம்பிடென்ட் அத்தாரிட்டி வந்து கேட்கும் போது ரெக்வயர் பண்ணும்போது இந்த பிரைவேட் கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் அவங்களோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அவங்களோட ரிட்டர்ன்ஸ், அவங்களோட அதர் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஃபர்னிஷ் பண்ணணும்னு செக்ஷன் 12 கீழே சொல்றாங்க. ஏற்கனவே செக்ஷன் 13 பார்த்துட்டோம். காம்பிடென்ட் அத்தாரிட்டி இந்தியன் பீனல் கோட்ல டிஃபைன் பண்ணியிருக்கிற அந்த பப்ளிக் சர்வெண்ட் தான் மீனிங்கை தான் இங்கேயும் எடுத்துக்கணும்னு சொல்லி செக்ஷன் 13ல காம்பிடென்ட் அத்தாரிட்டி இஸ் அ பப்ளிக் சர்வெண்ட் அப்படின்னு சொல்றோம். செக்ஷன் 14 கீழே வந்து பவர் டு மேக் ரூல்ஸ். ஆஸ் யூஷுவல் இங்கே வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் தான் வந்து ரூல்ஸ் வந்து கேரி அவுட் பண்ண போகிறாங்க. நோட்டிஃபிகேஷன் ஆஸ் சூன் அஸ் த ரூல்ஸ் ஆர் மேட் எங்கே அசம்பிளியில் வந்து டேபிள் பண்ணி அந்த செஷன் எக்ஸ்பைரி ஆகிறதுக்குள்ள வந்து நெக்ஸ்ட் செஷனுக்குள்ள அதை வந்து பாஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து எனி மாடிஃபிகேஷன் அந்த ரூல்ஸ்க்கு எனி மாடிஃபிகேஷன் ஏதாவது பண்ணாங்கன்னு சொன்னால் அதுவும் அந்த அசம்பிளிலேயே தான் வந்து டிசைட் பண்ணுவாங்க. அது டிசைட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாடிஃபைட் ஃபார்மில் தான் வந்து எடுத்துக்கணும். நியூலி மாடிஃபைட் ஃபார்மில் தான் எடுத்துக்கணும். அது பழைய மாடிஃபை பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இது மூலமாக ஏதாவது நடவடிக்கையோ ஏதாவது ஒரு ஏதோ ஒர்க் டன் அப்படின்னு சொன்னால் அது வந்து அதை பாதிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. 15 வந்து it is power to remove the difficulties. If any difficulty arises in giving effect to the provisions of this act. ஒருவேளை ஏதாவது difficulties arise ஆச்சுன்னா government may, as the occasion requires by order not inconsistent with the provisions of this act, do anything which appear to them to be necessary or expedient for the purpose of removing the difficulty. அதுக்கு எதனா டிஃபிகல்ட்டிஸ் இருந்ததுன்னா அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை வந்து இந்த கவர்மெண்ட் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. ப்ரொவைடட் நோ ஆர்டர் அண்டர் திஸ் செக்ஷன் ஷால் பி மேட் ஆஃப்டர் த எக்ஸ்பைரி ஆஃப் 2 years ஃப்ரம் தி டேட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் திஸ் ஆக்ட். இந்த ஆக்ட் கமென்ஸ் ஆனதுல இருந்து 2 monthsக்குள்ள நீங்கள் என்ன வேணாலும் நடவடிக்கை எடுத்து அதை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஸோ இது வந்து தி தமிழ்நாடு பிரைவேட் கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட்.